ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் எல் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு கம்பு வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, குழந்தைகளுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிக்கையில் நல்லா கொல கொலன்னு இருக்கும். இது மிக்சியில் அரைங்க கொல கொலன்னு ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா கஞ்சி மறிக்கல இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கிறணும். இன்ஸ்டன்ட் ஒரு 15 நிமிஷத்தில் 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளைப்பாகு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க. மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அடிங்க. ஃபர்ஸ்ட்லேயே முட்டையை அடிச்சிட்டிங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்ல. முட்டையை நல்லா நல்லா நுர வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போடாமே செய்யலாம். இது சாஃப்டாக வரணும்னா பேக்கிங் சோடா போடணும். டெய்லி எப்போவுமே செய்தீங்கன்னா அந்த கேக்கை பேக்கிங் சோடா போடாமல் முட்டையை நல்லா அடித்து அதுக்கடுத்து கலந்து செஞ்சிங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு வரும். இந்த பாருங்கள், பேக்கிங் சோடா நான் சேர்க்குறேன். நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அடிக்கணும். மிக்சியில் போட்டு அடித்தா கூட நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா பொசு பொசுன்னு வரும். கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. நல்லா மெதுவாக கிண்டுங்க. கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்குங்க. சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கோகோ பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நெய் இல்லை பட்டர் இல்லை வீட்டில் சமையல் எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக செய்யாதீங்க. கம்பு மாவு சேர்த்துக்குங்க. இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். பால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது இட்லி மாவு பதத்துக்காக நம்ம பால் ஊற்றி அதை சரி பண்ணுறோம்.
இது ஏற்கனவே ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுன்னா, இட்லி பதத்துக்கு இருந்துச்சுன்னா, நீங்க பால் சேர்க்க தேவையில்ல. இல்ல இது வந்து நான் இட்லி பதத்துக்கு கொண்டு வரதுக்காக நீங்க பால் சேர்த்து அத அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இட்லி பாத்திரம் எடுத்துக்கங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. இட்லி தட்டு வைங்க. ஒரு கிண்ணியில ஊத்தியோட நீங்க அப்படியே வேக வைக்கலாம். கேக் டைப் எந்த மாரி மோல்டு யூஸ் பண்ணணும் பண்ணுங்க. நான் பேப்பர் கப்பு வச்சிருக்கேன். அதுல வந்து அ செய்ய போறேன். இது வந்து ஒட்டாம வரும். அதனால நான் அந்த மாரி செய்றேன். நீங்க பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே ஒரு ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி அத வேக வைக்கலாம். இதுல ஊத்தி வேக வைக்கையில அதே 5 நிமிஷத்துலயே வெந்துரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பர்ல ஊத்துறது ஃபுல்லா ஊத்தாதீங்க. பாதி மட்டும் ஊத்துங்க. ஏன்னா அது சைஸ் அது வந்து டபுள் ஆகும். வேகையில வந்து நீங்க ஊத்துறதோட டபுள் சைஸ் வந்துரும். அதனால பாதி மட்டும் ஊத்துங்க. மூடி போட்டு மூடுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. இட்லி பாத்திரத்த அடுப்பு மேல வைங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் போதும். ஏன்னா சின்ன சின்னதா தான் நான் வச்சிருக்கேன். அதனால சீக்கிரம் வெந்துரும். பாருங்க வெந்துருச்சு. இப்ப செக் பண்ணுங்க பாருங்க. ஒரு கரண்டி இந்த கத்தி இத வச்சு வந்து வெந்திருக்கா என்னன்னு உள்ள வர நொழத்தி பாருங்க. ஒட்டுனுச்சுன்னா வேகல நல்லா வேக வைங்க. இல்ல ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க ஒட்டல. நல்லா வெந்துருச்சு. நல்ல டபுள் சைஸ் வந்துருச்சு பாருங்க. நான் ஊத்துனதோட பெருசா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இத சர்வ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். டெக்ஸ்டரும் நல்லாருக்கும். டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.